ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஒன் டே ட்ரிப்பா கொடைக்கானல் போயிருந்தோம். அதுல நாங்க எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். காலையில ஆரப்பாளையத்துல இருந்து ஒரு 6:45க்கு பஸ் எடுத்தாங்க. கொடைக்கானல் வர்றப்போ 10:30 ஆயிருச்சு. வந்ததுமே ஒரு நெறைய டிராவல்ஸ்ல இருந்தெல்லாம் வந்து கேட்டாங்க. ஒரு ஆளுக்கு ரூ. 400 சார்ஜ் பண்ணாங்க. மொத்தம் 16 பிளேஸஸ் காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாப்பாவுக்கு டிக்கெட் வேணான்னு சொல்லிட்டாங்க. எங்க 3 பேருக்கு மட்டும் தான் டிக்கெட்டு. நம்மள எங்க இறக்கி விடுறாங்களோ அவங்க சொல்ற டைமிங்க்கு ரிட்டர்ன் திரும்பவும் நம்ம அந்த வேன் கிட்ட வந்துரணும். ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போய் ஸ்டாப் பண்ண பிளேஸ் நேம் கோக்கர்ஸ் வாக்குன்னு இருந்தது. நாங்க போனதுமே சாப்பிடல அப்படிங்கறதுனால சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி சூடா நூடுல்ஸ் தான் எல்லா இடத்துலயுமே இருந்தது. நாங்களும் 2 பிளேட் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்க ஃபர்ஸ்ட் இறக்கி விட்டு அந்த பிளேஸ்க்குள்ள போகல. ஆப்போசிட்ல வந்து மலர் கண்காட்சி இருந்தது. அங்க போகலாம் அப்படின்னு பார்த்தா பசங்க போட்டிங் போகணும்னாங்க. சரின்ட்டு போட்டிங்க்கு இந்த சைட்ல தான் இருக்குன்னாங்க. நாங்களும் போனோம். போகும்போதே அந்த காம்பவுண்டுக்கு உள்ளுக்குள்ள பாக்குறப்ப நிறைய பூவெல்லாம் பார்க்க அழகா இருந்தது. சரின்னு போட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு இதை பார்க்க ஆசையா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பூவெல்லாம் பார்க்கறதுக்காக வந்தாச்சு. இந்த மலர் கண்காட்சி பார்க்கறதுக்கு பெரியவங்களுக்கு 50 ரூபாயும் சின்ன பசங்களுக்கு 25 ரூபாயும் சார்ஜ் பண்ணாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த கொடைக்கானல் வந்தோன்னா இந்த மலர் கண்காட்சியை பார்க்கறதுக்கே ஒரு நாள் கரெக்டா இருக்கும். நாங்க இந்த மலர் கண்காட்சிக்குள்ள வந்து பார்த்தது கொஞ்சம் தான். நான் இந்த வீடியோஸ்ல காமிக்கிறது மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். இதை விட இன்னும் நிறைய இருக்குது. ஆனா நாங்க அந்த சைட்லாம் போகவே இல்லை. அவங்க எங்களுக்கு 12:15 to 12:30க்கெல்லாம் வந்துடணும்னு சொன்னாங்க. அந்த டைமிங்குள்ள நம்ம முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுனால எங்களால இதை ஃபுல்லாவே சுத்தி பார்க்க முடியல. சரி என்ன பண்றது, நம்ம அமௌண்ட் வேற பே பண்ணியாச்சு, வேற வழியே இல்லை. அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் சீக்கிரமாவே கொஞ்சம் பிளேசஸ் மட்டும்தான் இந்த மலர் கண்காட்சிக்குள்ள பார்த்தோம். எனக்கு கொடைக்கானல்ல ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அப்படின்னாலே இந்த மலர் கண்காட்சியை தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்பவே இவ்வளோ அழகா இருக்குதே, மே மந்த்ல சீசன் டைம்ல வந்திருந்தோம் அப்படின்னா இன்னும் அழகழகா இருந்திருக்கும். ஆனா அந்த டைம்ல வந்திருந்தோம் அப்படின்னா இவ்வளோ பிளேஸாவது நம்ம பார்த்துருப்போமா அவ்வளோ ஃப்ரீயா அப்படின்னாலும் தெரியல. ஏன்னா மே மந்த் ரொம்ப கூட்டமும் ஜாஸ்தியா இருந்திருக்கும். எங்களுக்கு என்னமோ நாங்க வந்த டைம் ஓகேவா இருந்த மாதிரி தான் இருந்தது. கிளைமேட்டும் சூப்பரா இருந்தது. நல்லா ஃப்ரீயாவும் எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு. இந்த பூவை பத்தி சொல்லணும்னா நான் நிறைய சொல்லிட்டே இருக்கணும். நான் பார்க்காத நிறைய பூக்கள் எல்லாமே பார்த்தேன். அது எல்லாத்தையும் நம்ம கையில தொட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது அது ஏதோ ஒரு தனி ஃபீலா இருந்தது. இந்த இடத்த விட்டு போறதுக்கே மனசு வரல. இந்த மலர் கண்காட்சிக்குள்ள போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு கொடுத்த டைம் வந்து 1/4 மணி நேரம் தான் கொடுத்துருந்தாங்க. கொஞ்ச நேரம் இங்க பார்த்துட்டு இருக்கும் போதே மணி 12:15 ஆயிருச்சு. 12:30க்குள்ள வர சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியில கிளம்பியாச்சு. ஆனா நம்ம கார்ல பைக்லன்னு சொல்லி தனியா வந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இந்த மலர் கண்காட்சிக்குள்ள பார்க்கறதுக்கு நிறைய இருக்கு. இதுல இருக்கிற எந்த பூவையுமே நான் வெளியில பார்த்ததே இல்லை. ஏன்னா நம்ம பார்க்கறது தான் பூன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பூல இவ்ளோ வகையெல்லாம் இருக்குதா அப்படின்னு. யாராவது ஒன் டே ட்ரிப்பா கொடைக்கானல் போறீங்க, மார்னிங் போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மலர் கண்காட்சியை ஃபுல்லாவே பார்க்க முடியாது. எங்கள மாதிரி இப்படிதான் பாதி பார்த்துட்டு பாதி பார்க்காம ஃபீல் பண்ணிட்டு வர வேண்டியதான். எனக்கு என்னமோ இந்த ஒரு பிளேஸ் பார்க்கறதுக்கு மட்டும்தான் டைம் பத்தாத மாதிரி இருந்தது. மற்ற பிளேஸ் எல்லாம் டக்குன்னு பார்த்துட்டு வெளியே வர்ற மாதிரி தான் இருந்தது. இங்க நாங்க பார்த்து முடிச்சுட்டு வெளியில வர்றப்ப மணி 12:30 ஆயிருச்சு. இப்ப நாங்க வந்திருக்கிறது சூசைட் பாயிண்ட். இத இப்ப பசுமை பள்ளத்தாக்குன்னு நேம் மாத்திருக்கதா சொன்னாங்க. இங்க சுத்தி கம்பி அடைச்சிருந்தாங்க. இது ஃபுல்லாவே பனிமூட்டமா இருந்தது. எதுவுமே தெரியல. சூசைட் பாயிண்ட் இப்படிதான் இருந்தது. அடுத்து போறது எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்லிட்டு ரூ. 120 ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணாங்க. சின்ன பசங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம வந்திருக்கிற இந்த பிளேஸோட நேம் பில்லர் ராக்ஸ். இதுல இந்த பில்லர் மாதிரி இருக்க அந்த 2 மலையிலையும் பனி நல்லா ஃபுல்லா க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பனி எல்லாம் விலகும் போது அந்த மலை தெரியறப்ப பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்ததான் நம்ம கொடைக்கானல் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது குணா கேவ் தான். இங்கே நாங்க வர்றப்ப மணி 3 ஆயிருச்சு. இந்த பிளேஸ்ல மட்டும் கொஞ்சம் நடந்து போய் பார்க்கணும். கொஞ்சம் உள்ளுக்குள்ள தள்ளி போகணும். இங்க வர்றப்ப பாப்பாவுக்கு வாமிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கு ஒரு லெமன் வாங்கி கொடுத்துட்டு இங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ கூட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. கொடைக்கானல் போவோம்னு சொன்னதுல இருந்து என் பையன் கேட்ட ஒரே கேள்வி குணா கேவ் போவோமாமான்னு தான் கேட்டுட்டே இருந்தான். அப்ப கேட்டது மட்டும் இல்லாம வர்ற அடுத்தடுத்த பிளேஸ் எல்லாம் எங்கன்னு எனக்கே தெரியாது. ஆனா அவன் அடுத்த பிளேஸ் குணா கேவாமான்னு கேட்டுக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தான். ஒரு வழியா லாஸ்டா அந்த பிளேஸ்க்கு வந்ததுமே என் பையன் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டான். எல்லாரும் இந்த கம்பி போட்டு வச்சிருக்கிறதுக்குள்ள போய் பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் போய் பார்த்தேன். என் பையன் இதெல்லாம் என்னமா தெரியுது அப்படின்னு கேட்டான். எல்லாரும் பார்க்கவும் நானும் பார்த்தேன் என்னன்னு சொன்னேன். அதுக்கு அவன் ஒரு கதையெல்லாம் வேற சொன்னான். ரொம்பவே அசிங்கமா போயிருச்சு. அந்த கதையில கொஞ்சம் கூட நமக்கு தெரியலையே அப்படின்னு. குணா கேவ்ல மேலே ஏறி பாக்குறப்போ இந்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளவுதான். அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கனுக்குள்ள போட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தாச்சு. வந்ததும் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ன் தான் வாங்கியிருந்தோம்.
இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமா தான் சாப்பிடுற மாதிரி இருந்தது. ஆனா, ஒவ்வொரு பிளேஸ்க்கு வெளியிலயுமே நெறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே தான் இருந்துச்சு. நாம இங்க சுத்தி பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் ஏதாவது சாப்பிடுற மாரி இருக்கும். நான் இப்ப சொல்றது எல்லாமே வந்து இந்த டூரிஸ்ட் பஸ்ல வந்ததுனால எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ தான். மத்தபடி கார்ல வந்தா, பைக்ல வந்தாலாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அடுத்து நாங்க வந்தது பைன் ஃபாரஸ்ட். இங்க வர்றப்போ பாப்பா வேன்லயே தூங்கிட்டா. அதனால நானும் என் பையனும் மட்டும் தான் வந்தோம். இங்க தான் வந்து ஏதோ ஒரு மரத்துக்கு மட்டும் நமக்கு பேப்பர் தயாரிக்கிறதுக்காக அப்ரூவ்ட் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இங்க ஷூட்டிங்கும் நெறைய எடுப்பாங்களாமா. சரின்னு இங்கேயும் போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அடுத்த பிளேஸ்க்கு போறதுக்குள்ளேயும் பாப்பாவும் எந்திரிச்சுட்டா. பாப்பா எதுவுமே சாப்பிட மாட்டேன்ட்டா. வாமிட் ஆகவும் பயந்துட்டு. சரின்னு இங்கேயாவது எதாவது சாப்பிடுறியான்னு கேட்டேன். பிரெட் ஆம்லெட் சாப்பிடுறேன்னு சொன்னா. சரின்னு ஒண்ணு வாங்கி குடுத்தேன். ஒண்ணே ஒண்ணு எடுத்து வாயில வச்சா, ஏதோ அவளுக்கு அதுவுமே செட் ஆகல போல இருக்கு. வேணான்னு சொல்ட்டா. சரின்னு நாங்க சாப்ட்டுட்டு, இப்ப நிப்பாட்டி இருக்கிற இடத்த உள்ளுக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நெறைய ஷாப் எல்லாமே இருந்தது. இப்ப வந்திருக்கிற இடத்தோடைய நேம் வந்து மோயர் பாயிண்ட். இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டெப் இருக்கும். அது மேல ஏறி போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பனி எல்லாமே மூவ் ஆக நடுவுல ஒரு ஊர் இருக்கிறது கூட தெரியும். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த பனி எல்லாமே மூடுது. அதுக்கப்புறம் அது அப்படியே மூவ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஊர் எல்லாமே சூப்பரா தெரியும். இந்த இடத்துல தான் கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஓவர் குளிரு. இந்த பிளேஸ்க்கு வர்றப்ப பாப்பாவும் தூங்கி எந்திரிச்சிட்டு நார்மல் ஆயிட்டா. 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம போய் பார்க்குற ஒவ்வொரு இடத்துக்கு வெளியிலயுமே நெறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால குழந்தைங்களுக்கு என்ன வேணாலும் நம்ம வாங்கி குடுத்துக்கறலாம். அதுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. திரும்ப வர்றப்ப அந்த வியூ எல்லாம் பார்க்கறதுக்கே அவ்ளோ அழகா இருந்தது. ஃபைனலா சாக்லேட் வாங்குறதுக்கு ஒரு ஷாப்ல ஸ்டாப் பண்ணாங்க. கொடைக்கானல்ல நெறைய ஹோம்மேட் சாக்லேட்லாம் இருக்கும். அங்க நாங்க வந்து கொஞ்சமா சாக்லேட் வாங்கிட்டு, ஒரு ஆரஸ்வதி தைலம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஃபைனலா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு வந்து இறக்கி விடுறப்போ மணி 5:45 ஆயிருச்சு. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, கொடைக்கானல்ல இருந்து மதுரைக்கு லாஸ்ட் பஸ் 5:30க்கு. நாங்க வந்தது 5:45க்கு. பஸ் போயிருச்சு. அதனால நாங்க வத்தலக்குண்டு வந்து அப்புறம் மதுரை பஸ் ஏறி அங்கிட்டு மாறி தான் நாங்க வந்தோம். நாங்க வீட்டுக்கு வர்றப்ப மணி நைட்டு 12 மணி ஆயிருச்சு. காலையில 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 12 மணிக்குள்ள கொடைக்கானல் ட்ரிப் முடிஞ்சுச்சு.